ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் பிழை திருத்துக ஒரு தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தலைவன். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் குரூப் 4 நியூ சிலபஸ் படி அழகு 2 சொல்லகராதிங்கிற டாபிக்ல இடம்பெற்ற பிழை திருத்துக ஓர் கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் இடம்பெற்ற பிழை திருத்துக பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியான டாபிக். இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி. இதுக்கு ஒரு 2 விதி, இலக்கண விதி இருக்குது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். 1 என்பதை குறிக்க ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. இப்போ நார்மலாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஊர், ஓர் அமைச்சர், ஒரு நாள், ஓர் குலம் அப்படின்னு பயன்படுத்துவோம். ஆனால் அது தவறு. இதெல்லாம் தவறு. நம்ம இலக்கண விதிப்படி பயன்படுத்தோம்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை கரெக்டாக நம்ம ஊருக்கு முன்னாடி ஒரு வருமா ஓர் வருமானு கரெக்டாக சொல்லிடலாம். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விதி என்னென்னா, இலக்கண விதி என்னென்னா, உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இது நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இந்த உயிரெழுத்துனா ஆ இன்னு ஒரு 12 எழுத்து இருக்கும். இந்த 12 எழுத்து மட்டும் அந்த எழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி மட்டும் இந்த ஓருங்கிற சொல்லை பயன்படுத்தணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஓர், ஊர், இதில் முதல் எழுத்து மட்டும் பார்க்கணும் நம்ம. ஊர், இதில் ஊ ஒரு உயிரெழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா நம்ம இந்த விதிப்படி ஓருங்கிறத பயன்படுத்தணும். ஸோ ஊர். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஓர் அமைச்சர், இதில் அமைச்சருங்கிறதுல முதல் எழுத்து ஆ. இந்த ஆங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தணும்னா ஓர் அப்படிங்கிறத பயன்படுத்தணும். அடுத்து ஓர் இரவு, இதில் இரவுங்கிறதுல முதல் எழுத்து உயிரெழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஓர் பயன்படுத்தணும். அடுத்து 2வது விதியை பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். இதான் 2வது விதி. ஃபஸ்ட்டு விதி உயிரெழுத்தில் ஒரு சொல் தொடங்குச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணும். செகண்ட் விதி உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு பயன்படுத்த வேண்டும். இப்போ உயிர்மெய் எழுத்து மொத்தம் 246 இருக்குது. காங்கா, சானாடான்னு வரும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு நகரம், இதில் நகரங்கிறதுல முதல் எழுத்து நா. இது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரும்? ஒருங்கிற பயன்படுத்தணும். செகண்டு எக்ஸாம்பிள் ஒரு கடல், இதில் முதல் எழுத்து என்னவா இருக்குது? கா. இந்த காங்கிறது ஒரு உயிர்மெய் எழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்தணுமா ஒரு பயன்படுத்தணும்னா ஒருங்கிற பயன்படுத்தணும். ஏன்னா நம்மளுக்கு 2வது விதி என்ன சொல்லுதுன்னா உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதே தான் ஒரு பகலுங்கிறதும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இதுக்கு முன்னாடி கேட்ட இந்த பிழை திருத்துங்க டாப்பிக்லேருந்து ஓல்டஸ்ட் கொஸ்டின்ஸ் சில எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை இந்த விதியை அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டினில் 1 or 2 கேட்குறாங்க, நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த 2 விதி மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு 2 விதி தெரியும். அந்த விதியை நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் வரும், உயிர்மெய் எழுத்துனா ஒரு வரும். இப்போ ஆப்ஷன் ஏ பார்ப்போம். ஓர் மரம் தெரிகிறது, இதில் ஓங்கிறதுக்கு பின்னாடி மரம்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாங்கிறது உயிரெழுத்தா உயிர்மெய் எழுத்தான்னு பார்த்தோம்னா உயிர்மெய் எழுத்து. ஸோ இப்போ நம்ம முன்னாடி என்ன வரும்னா ஒருன்னு வரணும். இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தவறு. ஆப்ஷன் பி பார்ப்போம். ஒரு மரம் தெரிகிறது, இதில் மரம் கொடுத்துருக்காங்க. மரம்னா முதல் எழுத்து மா, இது உயிர்மெய் எழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு வரும். இங்கே ஒரு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
ஆப்ஷன் பி கரெக்டு. இப்போ அதே இது ரிமைனிங் இருக்க ஆப்ஷன்ஸ்லேயும் இந்த விதியை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம், கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் சி, ஒரு அழகிய மரம் தெரிகிறது. இங்கே ஒருக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அழகியன்னு கொடுத்துருக்காங்க. இல்லை ஆங்கிறது உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்து வந்தால் விதிப்படி விதி 1 படி என்னென்னா உயிரெழுத்து வந்தால் அதுக்கு முன்னாடி ஓர் வரும். ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. அடுத்து டி ஆப்ஷனில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓர் பசுமரம் தெரிகிறது. இதில் பசு மரம்னு வந்திருக்கு ரெண்டாவது. இதில் பாங்கிறது நம்மளுக்கு உயிர்மை எழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஒரு வரணும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் தவறு. இப்போ நம்மளுக்கு இதில் கரெக்டான ஆன்சர்னு பார்த்திங்கன்னா பி தான். இதான் நம்ம இலக்கண விதிப்படி கரெக்டாக பொருந்தது. இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில கொஸ்டின்ஸில் வந்து இந்த ஓர்னு கொடுக்க மாட்டாங்க, சும்மா பிழை திருத்தங்க மட்டும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கரெக்டாக அந்த ஓர் வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கும், அதை செக் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி வர கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இந்த ஓர் அப்படின்னு கான்செப்ட் கொடுக்காம சரியான எண்ணடைன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், இது ஏதோ புது கான்செப்டாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஏதோ ஒன்று போட்டு வந்துடுவோம். அது வந்து தப்பாயிரும். இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். எல்லா இதுலேயும் ஓன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்போ இந்த கான்செப்ட் இங்கே அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள். கல்வி ஒரு அணிகலன் சொல்லியிருக்காங்க. இந்த அணிகலனில் முதல் எழுத்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா ஓர்னு வரணும். ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள். கல்வி ஒன்று அணிகலன். நம்மளுக்கு ஓருக்கு தான் 2 விதி இருக்குது. ஆனால் இங்கே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள், ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க, ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து வரவே வராது. அப்போ இந்த ஆப்ஷன்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து ரிமைனிங் இருக்க பாருங்கள். கல்வி ஓர் அணிகலன். இந்த ஆப்ஷன்ஸில் அணிகலனில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வந்திருக்கு ஆ. உயிரெழுத்துன்னு வந்தால் இப்போ நம்மளுக்கு முன்னாடி என்ன வரும், வருமா ஓர் வருமானா ஓர் வரும். இங்கே கரெக்டாக கொடுத்துருக்காங்க கல்வி ஓர் அணிகலன். ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுக்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காடு. இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து, ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ஓர் வரும். ஸோ இது தப்பு வரும். ஒன்று அடர்ந்த காடு, இது ஆங்கிறது உயிரெழுத்து, இங்கே ஓர் வரும். ஸோ இது தப்பு. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள். ஓர் அடர்ந்த காடு, இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும். இது கரெக்டு. இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நான்காவது ஆப்ஷன் பாருங்கள். ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ இதுக்கு முன்னாடி ஓர்னு வரணும், ஆனால் இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து சி. இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியம். இது ஒரு 7-8 எக்ஸாம்ஸில் இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதே தான் பிழை திருத்துதல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கான்செப்ட் தான். இப்போ ஆப்ஷன்ஸ் ஏ பார்ப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸில் எப்படின்னா ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஒரு கான்செப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 கொடுத்துருப்பாங்க. ஓர் அப்படின்னு 2 கான்செப்ட் சேர்ந்து வந்திருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ பார்க்கலாம். ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இப்போ இது கரெக்டாக இல்லையான்னு நம்ம இலக்கண விதி அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே அழகியன்னு கொடுத்துருக்காங்க. அழகியனா ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வரணும், ஓர் வரணும். ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம பின்னாடி செக் பண்ணி பார்க்க அவசியமே இல்லை. ஸோ இது தப்பு. அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன வரும், ஓர் வரும். இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னே இது பி அப்படின்னு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. நம்ம ரிமைனிங் அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும். இங்கே ஃபஸ்ட்டு இது ஓர் அழகி, அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. செகண்டு ஓர் குளம் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கூங்கிறது வந்து நம்மளுக்கு உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்துனா அதுக்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு வரும். இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தப்பு. எப்பயுமே நம்ம கொஸ்டின்ஸை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும்.
பார்த்தோன்னே நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னு போட்டு வந்தோம்னா ராங் ஆயிரும். அடுத்து சி ஆப்ஷனை பார்ப்போம். ஓர் அழகிய, இங்கே உயிரெழுத்தில் ஆ வந்திருக்கு, ஸோ ஓர் வந்திருக்கு கரெக்டு. சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, குளங்கிறது நம்ம உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு ஒரு வந்திருக்கு, ஸோ இது கரெக்டு. அப்போ அது கரெக்டான ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு இது ஓர் அப்படிங்கிற கான்செப்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்மளாக தான் செக் பண்ணி பார்க்கணும். அந்த கொஸ்டின்ஸில் ஓர் வருதா, ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா, எல்லா ஆப்ஷன்லேயும் அது இருந்துச்சுன்னா அதான் அந்த கான்செப்டை பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், மாலை நடக்கும் ஓர் பொதுக்கூட்டம் இருக்குது, இங்கே ஓர் வந்திருக்கு. ஓர் அமைச்சர் தலைமை தாங்க, 2 பக்கம் ஓர் வந்திருக்கு. அப்போ அந்த கான்செப்டை இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். பொது அப்படிங்கிறது போங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ இங்கே ஒரு வரணும், ஆனால் ஓர்னு வந்திருக்கு, அப்போ இது ராங். செகண்ட் ஆப்ஷன், ஒரு பொதுக்கூட்டத்திற்கு, பொதுங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வரும், இது கரெக்டாக இருக்குது. இப்போ பின்னாடி செக் பண்ணி பார்க்கணும். ஒரு அமைச்சர் தலைமை தாங்குகிறான்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் அமைச்சருங்கிறதுல ஆங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும், இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது, இது ராங். அடுத்து 3வது ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மாலை நடக்கும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு ஓர் அமைச்சர் தலைமை தாங்குகிறார், இங்கே ஒரு பொதுக்கூட்டம், இது கரெக்டாக சொல்லியிருக்காங்க, ஓர் அமைச்சர்னு கரெக்டாக இருக்குது, ஸோ இது கரெக்டு. டிஏ செக் பண்ணி பார்க்கலாம் என்ன தப்புன்னு. இது ஸ்டார்டிங்லேயே ஓர் பொதுக்கூட்டம் கொடுத்துட்டாங்க, பொதுங்கிறது உயிர்மை எழுத்து, போங்கிறது ஸ்டார்டிங் எழுத்து, ஸோ அதுக்கு என்ன ஒரு இங்கே ஓர்னு கொடுத்துட்டாங்க, அப்போ இது வரவே வராது, இது தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஓர் சரியான அமைந்த தொடரை கண்டறிக. இதில் கொஸ்டின்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம ஈஸியாக செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ஆனால் இதே கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள், ஒரு இரவும், இங்கே இரவும் உள்ள ஈ உயிரெழுத்து, ஸோ இங்கே என்ன ஓர் வரும், அப்போ இது ராங். செகண்ட் ஆப்ஷன், ஓர் இரவும், இந்த ஈ இருங்கிறது உயிரெழுத்து, இங்கே ஓர் கொடுத்துருக்காங்க கரெக்டு. அடுத்து ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள், இந்த ஒருங்கிறது இங்கே பகல் அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இது கரெக்டு. சேர்ந்தது ஒரு நாள், இங்கே நாங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸோ இதுவும் கரெக்டு. ஸோ ஆன்சர் பி. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்குறாங்க, ஓர் இரவு, ஒரு பகல், சேர்ந்தது ஒரு நாள். நம்ம இந்த 3ஐயுமே செக் பண்ணி பார்க்கணும், எது நம்ம இந்த இலக்கண விதிப்படி கரெக்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு 2 மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது, அது தப்பாயிரும். பாருங்கள், இந்த ஆப்ஷன் சியை பாருங்கள், ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஓர் நாள், இது ஃபஸ்ட்டே தப்பு, ஏன்னா ஈங்கிறது நம்மளுக்கு உயிரெழுத்து, ஸோ ஓர் வரும், இது ராங்கு. 4th ஆப்ஷன் பாருங்கள், ஓர் இரவும், இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, ஓர் பகலும், இது தப்பு, இதுவும் தப்பு, ஏன்னா ஒரு நாள்னு வரும், ஸோ இது ராங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிழை திருத்துக. இதில் அவங்களே சொல்லிட்டாங்க ஓர்னு, அப்போ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரிமைனிங் இருக்க எல்லா பேருமே செக் பண்ணுங்கள, முக்கியமாக இந்த ஒருங்கிற வார்த்தை எங்கே வருதோ அதுக்கு பின்னாடி எது கொடுத்துருக்காங்க பார்த்து அதை மட்டும் செக் பண்ணவே ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே மாநகரம்னு கொடுத்துருக்காங்க, இப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரும், மாங்கிறது ஒரு உயிர்மை எழுத்து, அதுக்கு முன்னாடி ஒரு தான் வரும், ஸோ இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்குது, ஸோ கரெக்ட். இப்போ ரிமைனிங் என்ன தப்பு அப்படின்னு பார்க்கலாம். சென்னைக்கு ஓர் மாணவன் வந்தான், ஓர் மாணவன் சொல்லியிருக்காங்க, மாங்கிறது இங்கே உயிர்மை எழுத்து, ஸோ ஒரு வரணும், அப்போ இது ராங். அடுத்து ஓர் நகரம், நகரங்கிறது நாங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ இங்கே ஒரு வரணும், இங்கே ஓர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. நிறைந்தது ஓர் நகரம், அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, அப்போ இதுவும் தப்பு. இப்போ இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 சென்டென்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இந்த சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்க பார்க்கக்கூடாது, நம்ம அந்த இலக்கண விதிப்படி எது கரெக்டாக பொருந்துது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் சென்னை ஒரு மாநகரம், அதான் கரெக்டாக இருக்குது. ரிமைனிங்லாம் போக பெரிய சென்டென்ஸாக இருக்குது, அப்போ ஸோ ஆன்சர் பெருசாக இருக்குது வரும்னு டிக் பண்ணிடக்கூடாது. நம்ம இந்த இலக்கண விதிப்படி எது வருதோ அதை தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். பிழையை நீக்கி எழுதுக.
இந்த கான்செப்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்த்து இப்போ வரைக்கும் செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு அறிவு, இங்கே ஆங்கிறது உயிரெழுத்து, ஸோ இங்கே ஓர் வரணும், அப்போ இது ராங். ஒரு அறிவின், அப்போ இது தப்பு. ஒரு அறிவுக்கு இது ராங். இங்கே ஓர் அறிவுன்னு கொடுத்துருப்பாங்க, ஓர் அறிவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் மூணுமே தப்பு. ஸோ ஓர் அறிவு நம்ம எப்படி எழுதலாம்னா, பிரிச்சல்னா எப்படி இல்லைன்னா ஒரு ப்ளஸ் அறிவு. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸு. இதில் பிழையான தொடரை கண்டறிய மட்டும் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு அப்படிங்கிற சரியான விடை கண்டறியும் கொஸ்டின்ஸ் கேட்கல, சரியான எண்ணடையை தேர்வு செய்யணும்னு கேட்கல, பிழையை திருத்துகன்னு கேட்கல. பொதுவாக பிழையான தொடரை கண்டறியும் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கணும். அதுபடி தான் நம்ம இதில் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒரு இல்லைனா எல்லா ஆப்ஷன்லையும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் படி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இப்போ ஆப்ஷன் ஏல ஒரு பறவைன்னு இருக்குது, இதில் ஓர் ஆலமரம், ஒரு உரல், ஊரின் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ஒரு கான்செப்ட் தான், அதுபடி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இது கொஸ்டின்ஸு இந்த கான்செப்டே தெரியலனா நம்ம என்ன நினைப்போம், 4 ஆப்ஷனையும் படிப்போம், அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அது தப்பாக போயிடும். ஸோ நம்ம இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி பார்க்கணும் கொஸ்டின்ஸில், அப்போ தான் நம்ம கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள், இதில் என்ன கேட்டிருக்காங்க, பிழையான தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ஸில் 3 கரெக்டு, 1 மட்டும் தப்பு. நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு பறவைன்னு கொடுத்துருக்காங்க, இது பாங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வரும், ஸோ இது கரெக்டு. செகண்டு ஓர் ஆலமரம், இதில் ஆங்கிறது உயிரெழுத்து, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரும், ஓர் வரும், அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்து ஒரு உரல்னு கொடுத்துருக்காங்க, இதில் ஊங்கிறது உயிரெழுத்து, ஸோ இதுக்கு முன்னாடி என்ன வரும், ஓர் வரும், ஆனால் இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ ஆப்ஷன் சி தவறு. அடுத்து 4th ஆப்ஷன் பாருங்கள், ஊரின்னு கொடுத்துருக்காங்க, இல்லை ஊங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும், அப்போ இதுவும் கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் படி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆப்ஷன் சி வந்து தவறு. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஊர், இது வராது. ஊர், இங்கே பாருங்கள், ஊங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஓர் வரணும், அப்போ இது கரெக்டு. இது உயிரெழுத்து, இங்கே ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது வராது. இங்கே அதே மாதிரி ஊருங்க பக்கம் ஒருன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இது வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஓர் ஏரி, ஏங்கிறது நம்மளுக்கு உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும், அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு. செகண்ட் ஆப்ஷன் ஏங்கிறது ஒரு உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும், இங்கே ஒருன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது வராது. மூணாவது ஓரேரி அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லை அதுக்கு, ஸோ இது வராது. இது ஓராடின்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. இந்த கொஸ்டின் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின். ஓர் உலகம், ஊங்கிறது நம்மளுக்கு உயிரெழுத்து, ஸோ இதுக்கு முன்னாடி ஓர் வரும், அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு. பி வந்து உலகம் கொடுத்துருக்காங்க, இங்கே இதுக்கு முன்னாடி ஓர் வரணும், அப்போ இது தப்பு. இங்கே ஒன்றுலாம் யூஸ் பண்ண மாட்டோம் இலக்கண விதிப்படி, ஸோ இது வராது, தப்பு. இங்கே ஆப்ஷனில் 3ம் சரின்னு கொடுத்துருக்காங்க. புதுசாக அந்த கொஸ்டின் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ 1 + உலகம் எல்லாமே ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அப்போ நம்ம 3ம் சரின்னு போட்டு வந்துடுவோம், ஆனால் அது தவறு. இங்கே பிழை திருத்துக எண்ணடையை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கான்செப்ட் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. நம்ம ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ எது கரெக்டாக வருதோ அதை நம்ம சூஸ் பண்ணி பார்த்தோம்னா ஆன்சர் வந்துடும். இந்த கொஸ்டின் பாருங்கள், எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். ஊருங்கிறது உயிரெழுத்து, ஸோ ஓர் வந்திருக்கு. விவசாயி விங்கிறது உயிர்மை எழுத்து, ஸோ அதுக்கு ஒரு வரும், ஸோ இது கரெக்டு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம ஒரு கஷ்டமான நம்பர் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், பெரிய கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, ஆனால் அந்த இலக்கண விதிப்படி நம்ம அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே படித்து ஆன்சர் பண்ணணும்னு தேவையில்லை. நம்ம இந்த ஓருக்கு முன்னாடி பின்னாடி என்ன எழுத்து வருது அதை மட்டும் செக் பண்ணாவே ஆன்சர் பண்ணிடலாம்.
இப்போ வண்ணத்து பூச்சின்னு கொடுத்துருக்காங்க. வாங்கிறது நம்மளுக்கு உயிர்மை எழுத்து, ஸோ ஒரு வந்திருக்கு. அப்போ இந்த இது கரெக்டு. அடுத்து உலகில் எங்கோ ஓர் எதிர்வினையை, இங்கே ஏங்கிறது உயிரெழுத்து, ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் வரும். அப்போ இதுவும் கரெக்டு. அவ்வளோதான், ஒரு சென்டென்ஸில் 2 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி கரெக்டு. மற்ற நீங்கள் 3 செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கும், அது வராது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னாவே இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். அந்த 2 கான்செப்ட் இலக்கண விதி மட்டும் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஓர் எங்கே வரும், ஒரு எங்கே வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நண்பர்களுக்கான கேள்வி, பிழையை திருத்தி எழுதுக. ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.